அனுராவின் யாழ் விஜயம் போக போகத்தான் தெரியும், சாணக்கிய நம்பி எச்சரிக்கை. வடகிழக்கில் மீண்டும் மழை அதிகரிக்கும், குளிரான வானிலை, மக்களுக்கு அவசர அறிவுறுத்தல். ஓய்வூதிய இரத்த சட்டம் மூலம் உயர்நீதிமன்றத்தை நாடிய முன்னாள் எம்பிக்கள். கண்ணை மறைத்த கடம்பனி, பாலத்திலிருந்து கீழே விழுந்த லாரி, 14 பேர் உயிரிழப்பு. அரசு ஊழியர்களுக்கு வேலை நேரமாற்றம், வெளியான மகிழ்ச்சி அறிவிப்பு. நாமலின் கூட்டத்தில் மது போதையால் நேர்ந்த அசம்பாவிதங்கள், குற்றம் சுமத்தும் மக்கள். வடக்கிற்கான தொடர்ந்து சேவைகளில் மட்டுப்பாடு. நாமல் தலைமை தாங்கிய கூட்டம், உயர்தர பரீட்சை எழுதும் மாணவர்களுக்கு ஏற்பட்ட இடையூறு. வெற்றி வார்த்தை ஜாலங்கள் ஒருபோதும் தீர்வை தராது, சுரேஷ் பிரேமச்சந்திரன் காட்டு. தமிழ் மக்களுக்கு சில விடயங்கள் போக போகத்தான் தெளிவாக தெரிய வரும் என இலங்கை தமிழிசை கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இரா சாணக்கியன் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு களிவாஞ்சிக்குடி நியூ ஒலிம்பிக் விளையாட்டுக் கழகத்தின் ஏற்பாட்டில் நந்தவனம் முதியோர் இல்லத்தில் நந்தவனத்தின் ஓர் நாள் எனும் துணைப்பொருளில் தைப்பொங்கல் கொண்டாட்டம் நேற்றைய தினம் நடைபெற்றது. இதன்போது கருத்து தெரிவித்துள்ள சாணக்கியன், யாழ்ப்பாணத்தில் ஜனாதிபதி அரைக்காட்சியுடன் நடைபயிற்சி செய்கிறார் என்பது தமிழ் மக்களுக்கு மகிழ்ச்சியை தரும் செய்தியாக மாறிக்கொண்டிருக்கும் காலப்பகுதியில் சில விடயங்கள் போக போகத்தான் தெளிவாக தெரிய வரும் என்று குறிப்பிட்டுள்ளார். வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் பல பகுதிகளில் எதிர்வரும் 23ஆம் தேதி தொடக்கம் மிதமானது மற்றும் சற்று கனமானது தொடக்கம் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது என யாழ் பல்கலைக்கழகத்தின் புவியியல் துறை பேராசிரியர் நாகமுத்து பிரதேரபராய தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் கருத்து தெரிவிக்கையில், எதிர்வரும் 22ஆம் தேதி இலங்கையின் கிழக்கு மற்றும் தென்கிழக்கு வளிமண்டலத்தில் உறுதியற்ற தன்மை கொண்டு உருவாக வாய்ப்புள்ளது. இதன் காரணமாக எதிர்வரும் 23ஆம் தேதி தொடக்கம் 27ஆம் தேதி வரை வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் பல பகுதிகளுக்கு பரவலானதும் மிதமானதும் சற்று கனமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. இதேவேளை இந்த காலப்பகுதியில் மத்திய, ஊவா, வடமத்திய மற்றும் தென் மாகாணங்களுக்கு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. எனவே வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் நெல் அறுவடை செயற்பாடுகளை மேற்கொள்ளும் விவசாயிகளும் அறுவடை செய்த நெல்லை உலரவிடும் விவசாயிகளும் இந்த மழை நாட்களை கருத்தில் கொண்டு செயற்பட வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளார்கள். அத்துடன் தற்போது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் நிலவும் குளிரான நிலைமை அடுத்த சில நாட்களுக்கு சற்று அதிகரித்து காணப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதிய சட்டத்தை ரத்து செய்வதற்கான முன்மொழியப்பட்டுள்ள புதிய சட்டமூலத்தை சவாலுக்குட்படுத்தி உயர்நீதிமன்றத்தில் 2 விசேட தீர்மான மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. நாடாளுமன்ற ஓய்வூதியங்கள் சட்டமூலம் கடந்த 7ஆம் தேதி அன்று நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சரால் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது. இந்த சட்டமூலம் நிறைவேற்றப்பட்டு சட்டமானால் முன்னாள் மற்றும் தற்போதைய நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதிய உரிமைகள் முற்றாக இல்லாது செய்யப்படும். இந்நிலையில் 2004ஆம் ஆண்டு தொடக்கம் 2010ஆம் ஆண்டு வரை நாடாளுமன்ற உறுப்பினர்களாக பதவி வகித்த எம்பி பிரேமசிறி, நவரத்ன பண்டார, நிஷாந்த் தீபால் குணசேகரன் மற்றும் சமன் சிறிசேனஹேரத் ஆகியோரால் மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அத்துடன் 1988ஆம் ஆண்டு தொடக்கம் 2004ஆம் ஆண்டு வரை நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருந்த BS சோம உபாலி மற்றும் 1988ஆம் ஆண்டு தொடக்கம் 2000ஆம் ஆண்டு வரை பணியாற்றிய உபாலி சரத் டன்சன்ஸ் அமரசர் ஆகியோரால் மற்றொரு மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. மனுதாரர்கள் தமது மனுவில் 5 தொடக்கம் 35 ஆண்டுகள் வரை தமது முழுமையான வாழ்வையும் பொது சேவைக்காக அர்ப்பணித்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்த ஓய்வூதியத்தை மட்டுமே வாழ்வாதாரமாக நம்பியுள்ளார்கள். ஓய்வு பெற்ற உறுப்பினர்கள் சிலர் மறைந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களின் மனைவிமாரும் தமக்கு கிடைக்கும் சுமார் 60 தொடக்கம் 80,000 ரூபாய் வரையிலான ஓய்வூதியத்தை வைத்து மருத்துவ மற்றும் அடிப்படை செலவுகளை கவனித்து வருகின்றார்கள். இந்த தொகை தற்போது நிலையிலேயே போதுமானதாக இல்லை. எனவே இந்த சட்டம் மூலம் அரசியலமைப்புக்கு முரணானது என்பதால் இதனை நிறைவேற்ற நாடாளுமன்றத்தில் 3 பெரும்பான்மை மற்றும் மக்களின் அங்கீகாரத்தை பெற சர்வஜன வாக்கெடுப்பு அவசியம் என அறிக்கை விட வேண்டும் என்றும் கோரியுள்ளார்கள். சட்டத்தரணி சரத் விஜயரட்ன ஊடக தாக்கல் செய்யப்பட்ட போது இந்த மனுக்கள் மீதான வாதங்கள் ஜனாதிபதி சட்டத்தரணி விஜயதாச ராஜபக்ச முன்வைக்க உள்ளார். ரம்லான் காலத்தில் அரசு உத்தியோகத்தர்கள் மத வழிபாடுகளில் ஈடுபடுவதற்கான விசேட சுற்றறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. பொது நிர்வாகம், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி மன்ற அமைச்சின் செயலாளர் அலோக பண்டாராவினால் இந்த சுற்றறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. இதன்படி எதிர்வரும் பிப்ரவரி மாதம் 19ஆம் தேதி தொடக்கம் மார்ச் மாதம் 21ஆம் தேதி வரை ரம்லான் பண்டிகைக்கான நோன்பு தோற்கப்பட்டுள்ளது. இதன்படி இஸ்லாமியர்கள் தங்களது வழிபாடுகளில் ஈடுபடுவதற்கு ஏற்ற வகையில் தொழில் நேரத்தில் மாற்றம் செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளார்கள்.
இதேவேளை ரம்லான் பண்டிகைக்கு 14 நாட்களுக்கு முன்னர் தகுதியான ஊழியர்களுக்கான பண்டிகைக்கான முற்பணம் வழங்க வேண்டும் எனவும் அந்த சுற்றறிக்கையில் குறிப்பிடப்படுகிறது. நித்வா சூறாவளி காரணமாக பாதிக்கப்பட்ட வடக்கு தொடர்ந்து பாதைகள் புறநமைப்பு பணிகள் இன்று தொடக்கமாக ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இதன் காரணமாக குறித்த பாதையின் சில பகுதிகள் தற்காலிகமாக மூடப்படும் எனவும் தொடர்ந்து திணைக்களத்தின் பொது முகாமையாளர் தெரிவித்துள்ளார். பத்திரமுலையில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். பாதை மூடப்படும் விவரங்கள் புறநமைப்பு பணிகளுக்காக தொடர்ந்து போக்குவரத்து பின்வரும் காலை நிறைவடைப்படி நிறுத்தப்படும். ஜனவரி 19 மாகவ தொடக்கம் அனுராதபுரம் வரையில் பாதைகள் மூடப்படும். அத்தோடு ஜனவரி 26 தொடக்கம் மாகவ தொடக்கம் ஓமந்தை வரையிலான பகுதி முழுமையாக மூடப்படும். இதேவேளை ஜனவரி 19 தொடக்கம் மதவாச்சி தொடக்கம் தலைமன்னார் வரையிலான பாதை புறநமைப்பு பணிகளுக்கு ஆரம்பமாகும். எதிர்வரும் தமிழ் சிங்கள புத்தாண்டு காலத்துக்கு முன்பாக பணிகளை நிறைவு செய்து தொடர்ந்து போக்குவரத்தை வளமைக்கு கொண்டு வர திட்டமிடப்பட்டுள்ளது. பிரதான வீதி மூடப்பட்டாலும் பயணிகள் நலன் கருதி 20ஆம் தேதி தொடக்கம் மாற்று தொடர்ந்து சேவைகள் முன்னெடுக்கப்படும். புலதிசை நகரடை கடுகதி மற்றும் உதயதேவி தொடர்ந்துகள் வளமை போல் இயங்கும். திருகோணமலைக்கான இரவு நேர அஞ்சல் தொடர்ந்து சேவைகள் மீள ஆரம்பிக்கப்படும். யாழ்ராணி தொடர்ந்தானது ஜனவரி 19 தொடக்கம் அனுராதபுரம் தொடக்கம் காங்கேசந்துறை வரையிலும் ஜனவரி 27 தொடக்கம் ஓமந்தை தொடக்கம் காங்கேசந்துறை வரையிலும் மட்டுப்படுத்தப்பட்ட அளவில் இயக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி அன்ராவின் கிராமமான தப்புத்தேகம நகரில் நாமல் ராயபக்ச ஏற்பாடு செய்த பொதுக்கூட்டத்துக்கு பின்னர் கொடுபோதையில் கட்சி உறுப்பினர்கள் சுற்றித் திரிந்ததால் பொதுமக்களிடையே கடும் எதிர்ப்பு கிளம்பியுள்ளது. வீதியில் கொடுபோதையில் சிலர் விழுந்து கிடப்பதையும் மக்கள் அவதானித்து போலீசிடம் முறைப்பாடு செய்துள்ளார்கள். கடந்த வருடம் நவம்பரில் நுகேகுட மற்றும் நேற்று முன்தினம் தப்புத்தேகமையில் நடைபெற்ற பேரணியில் அதிக அளவில் மதுபானம் விநியோகிக்கப்பட்டமை தெரிய வந்துள்ளது. இந்த கூட்டங்களுக்கு அழைத்து வரப்பட்ட ஏழை மக்கள் குடிபோதையில் கைவிடப்பட்ட காணொலிகள் மற்றும் புகைப்படங்கள் சமூக ஊடகங்களில் வெளியிடப்பட்டுள்ளன. இவ்வாறு மக்களை பயன்படுத்துவதற்கும் கைவிடுவதற்கும் எதிர்ப்பு தெரிவித்து பல எதிர்ப்பு கருத்துக்கள் சமூகத்தில் வலுவடைந்துள்ளன. அத்தோடு நாமல் ராயபக்ச எம்பி மேடையில் உரையாற்றிக் கொண்டிருக்கும் போது மேடைக்கு அருகில் போதையில் சிலர் அதை திரும்ப உச்சரிப்பதாக காணொலிகளும் சமூக ஊடகங்களில் வெளியிடப்பட்டுள்ளன. வவுனியாவில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் முக்கிய கலந்துரையாடல் ஒன்று ஈடுபட்டுள்ளார்கள். இந்த கலந்துரையாடல் வவுனியா தனியார் விருந்தக விடுதியில் நேற்று இடம்பெற்றுள்ளது. இந்த கூட்டத்தில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களான சிவசக்தியானந்தன், சுரேஷ் பிரேமச்சந்திரன், சந்திரகுமார், ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் செயலாளரும் ரட்னலிங்கம், ஜனநாயக போராளிகள் கட்சியின் காத்துளசி, முன்னாள் வடமாகாண விவசாய அமைச்சர் சிவனேசன் உட்பட முக்கியஸ்தர்கள் கலந்து கொண்டார்கள். 2026ஆம் ஆண்டில் கூட்டணியில் அரசியல் நகர்வுகள் தொடர்பாகவும் மாகாண சபை தேர்தல், புதிய அரசியலமைப்பு, உள்ளூராட்சி மாற்றங்களின் நிலைப்பாடு உட்பட பல்வேறு விவரங்களை உள்ளடக்கி இந்த கலந்துரையாடல் இடம்பெற்றமை குறிப்பிடத்தக்கது. தப்புத்தேகம நகரில் நேற்று முன்தினம் நாமல் ராயபக்ச தலைமையில் இடம்பெற்ற அரசியல் கூட்டத்தின் போது உயர்தர பரீட்சை எழுதும் மாணவர்களுக்கு இடையூறு ஏற்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. நேற்று முன்தினம் இலங்கை பொதுஜன பெரமுன அரசியல் கூட்டத்தின் போது எழுந்த பெருஞ்சத்தம் தப்புத்தேகம தேசிய பாடசாலையில் உள்ள உயர்தர பரீட்சை மையத்தில் மாணவர்களுக்கு கடுமையான இடையூறுகள் ஏற்படுத்தியதாக தேர்வு ஒருங்கிணைப்பாளரும் தப்புத்தேகம தலைமையகத்தில் போலீஸ் மாதிபருக்கு தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் அனுராதபுரம் மாவட்ட பிரதேச அமைப்பாளரை நியமிப்பதற்கான இந்த கூட்டம் தப்புத்தேகம நகரில் உள்ள ஒரு விழா மண்டபத்தில் நடைபெற்றது. இதன் காரணமாக காப்போது உயர்தர பரீட்சையில் புவியியல் பாடத்தில் 2ஆம் நாளையும் எழுத வந்த மாணவர்கள் குழு ஒன்று அசௌகரியத்துக்கு உள்ளாகியுள்ளதாகவும் கூறப்படுகிறது. இந்த உரத்த சத்தம் பரீட்சை எழுதும் மாணவர்களுக்கு கடுமையாக தடையாக இருப்பதாக தேர்வு மண்டப மேற்பார்வையாளர்கள் தேர்வு ஒருங்கிணைப்பாளர் தெரிவித்த நிலையில் இதுகுறித்து போலீசாரிடம் முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தானில் மோசமான பனிமூட்டம் காரணமாக பாலத்திலிருந்து லாரி கவிழ்ந்த விபத்துக்குள்ளானதில் குறித்த விபத்தில் 14 பேர் உயிரிழந்துள்ளார்கள். பாகிஸ்தானின் லாகூரிலிருந்து சுமார் 200 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள சர்கோதா மாவட்டம் கோட் மோனின் என்ற பகுதியில் லாரி ஒன்று சென்று கொண்டிருந்தது. கடும் பனிமூட்டம் காரணமாக முக்கிய சாலைகள் மூடப்பட்டிருந்தன. இதனால் ஓட்டுநர் கிராமப்பகுதியில் உள்ள சாலை வழியாக லாரியை ஓட்டிச் சென்றுள்ளார். ராலியிருந்த 23 பேர் கூட்டு குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள். அவர்கள் இறுதிச் சடங்கில் கலந்து கொள்ளவே சென்று கொண்டிருந்தார்கள். இந்நிலையில் இதுகுறித்து பகுதியில் பனிமூட்டத்தால் திடீரென கட்டுப்பாட்டை இழந்து லாரி பாலத்திலிருந்து கீழே விழுந்த நிலையில் லாரியில் பயணித்த 14 பேர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார்கள். இதில் 8 பேர் குழந்தைகள் ஆவர். காயமடைந்த 9 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள். உயிர்ந்தவர்களில் 5 பெண்கள் அடங்குவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. அரசாங்கத்தினால் புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள பிரஜாசக்தி உத்தியோக நியமனங்கள் மற்றும் வடக்கு விஜயத்தின் போது ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க வெளியிட்டுள்ள கருத்துக்கள் ஜனநாயக விரோதமானவை என ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் உத்தியோகபூர்வ பேச்சாளர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் சாடியுள்ளார்.
அவர் வெளியிட்டுள்ள கண்டன அறிக்கையில் இது குறித்து தெரிவித்துள்ளதாவது, கிராம மட்டத்தில் ஏற்கனவே கிராம சேவகர்கள், அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் மற்றும் சமுத்தி உத்தியோகத்தர்கள் என 3 அரசு அதிகாரிகள் பணியாற்றி வரும் நிலையில் பிரஜாசக்தி என்ற பெயரில் 4வது ஒருவரை நியமிப்பது தேவையற்றது என்று சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். திறமைக்கேற்ப முன்னுரிமை அளிப்போம் என்று கூறி ஆட்சிக்கு வந்த ஜேவிபி என்பிபி அரசாங்கம் எவ்வித கல்வி தகுதியோ நேர்முக பரீட்சையோ இன்றி வெறும் கட்சி உறுப்பினர்களை மட்டும் இந்த பதவிக்கு நியமிக்கிறது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களை ஓரங்கட்டி கிராமப்புறங்களில் கட்சிகளின் ஆதிக்கத்தை நிலைநாட்டவே இந்த சட்டவிரோத நியமனங்கள் வழங்கப்படுவதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். அதே நேரம் யாழ்ப்பாணத்துக்கு பொங்கல் விழாவுக்கு வருகை தந்த ஜனாதிபதி தைதட்டு சட்டவிரோத விகாரத்தில் நடந்த போராட்டங்களை கொச்சப்படுத்தியவை சுரேஷ் பிரேமச்சந்திரனின் வன்மையாக கண்டித்துள்ளார். மக்களின் காணிகளை படைகள் மூலம் அடாவடியாக பிடித்து விகாரை கட்டுவது ஜனாதிபதிக்கு இனவாதமாக தெரியவில்லை. ஆனால் பறிகொடுத்த காணியை கேட்டு போராடும் மக்கள் இனவாதிகள் என அவர் நக்கல் செய்வது கண்டிக்கத்தக்கது என்று தெரிவித்துள்ளார். சட்டவிரோத காணி ஆக்கிரமிப்புகளுக்கு இந்த அரசாங்கத்தாலும் நீதியான தீர்வை வழங்க முடியாது என்பது ஜனாதிபதியின் பேச்சு மூலம் உறுதியுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். வரும் வார்த்தை ஜாலங்கள் போதும் ஒரு இன பிரச்சினைக்கோ அல்லது மக்கள் பிரச்சினைக்கோ தீர்வை தராது என சுட்டிக்காட்டியுள்ள சுரேஷ் பிரேமச்சந்திரன், நடைமுறை சட்டம், ஒழுங்கு, நீதி மற்றும் நியாயம் நடைமுறைப்படுத்துவதை தமிழ் மக்கள் எதிர்பார்க்கின்றார்கள் என்றும் அவர் தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளார். குருநாகல் அலர்வ வில்கமுவ பகுதியில் துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காகி உயிரிழந்ததாக சந்தேகிக்கப்பட்ட நபர் ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். வில்கமுவ பகுதியில் நபர் ஒருவர் உடலமாக கிடைத்த தகவலை அடுத்து காவல்துறையினர் சம்பவ இடத்துக்கு விரைந்து சடலத்தை மீட்டுள்ளார்கள். கொடுத்த சடலம் துப்பாக்கிச் சூட்டு காயங்களுடன் காணப்படுவதால் இது ஒரு திட்டமிடப்பட்ட கொலையாக இருக்கலாம் என்றும் சந்தேகம் வெளியிட்டுள்ளார்கள். உயர்ந்தவர்களின் அடையாளம் இதுவரை உறுதிப்படுத்தப்படவில்லை. இச்சம்பவத்துக்கான காரணம் என்ன, கொலையாளிகள் யார் என்பது குறித்து அலல காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். சம்பவம் நடந்த இடத்தில் தடவியல் நிபுணர்கள் உதவியுடன் மேலதிக சோதனைகள் நடத்தப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன ஆதரவாளர்களுக்கும் போலீஸ் தரப்புக்கும் இடையே ஏற்பட்ட முருக நிலை ஏற்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. தப்புத்தேகமையில் நடைபெற்ற கட்சி அமைப்பாளர் நியமன நிகழ்வின் போது கட்சி கொடிகளை கட்டுவதற்கு தடை விதித்ததால் இந்த முரண்பாடு ஏற்பட்டுள்ளது. இந்நிகழ்வில் கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராயபக்ச கலந்து கொண்டிருந்தார். நிகழ்வு நடைபெறும் இடத்தைச் சுற்றி கொடிகள் நடுவதை போலீசார் தடுத்தவுடன் தப்புத்தேகம நிலைய பொறுப்பதிகாரியின் நேரடி உத்தரவு என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் கட்சியின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தேர்தல் அறிவிக்கப்படாத நிலையில் இவ்வாறான தடைகளை விதிக்க சட்டத்தில் இடமில்லை என்றும் கூறியுள்ளார். கொடிகட்ட அனுமதி இருக்கும்போது அரசியல் கட்சிக்கு மட்டும் ஏன் தடை என்று அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். அதே நேரம் அரசாங்கம் எங்களுக்கு அஞ்சி கட்சியின் செயற்பாடுகளை சீர்குலைக்க முயற்சிப்பதாகவும் காரியவசம் குற்றம் சாட்டியுள்ளார். இதற்கிடையில் இது தொடர்பாக தப்புத்தேகம போலீசாரிடம் அறிக்கை கூறப்பட்டுள்ளதாகவும் அது கிடைத்த பின்னரே மேலதிக கருத்துக்களை கூற முடியும் எனவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் FU Woodler தெரிவித்துள்ளார். இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள யாழ் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்க. மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள யாழ்டிவி.com எனும் இணையதளத்தின் வாயிலாக எங்களோடு இணைத்துக் கொள்ளுங்கள்.